ஹாய்ங்க. ஹாப்பி கார்டனிங். இன்றைக்கி என்னோடய கார்டன் வந்து ஹார்வெஸ்ட் பார்க்க போகிறது இல்லை. இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சீடுங்க வந்து நியூவாக வந்து சீடுங்க வந்து போட்டிருக்கிறேன். ப்ளஸ் வந்து ஏற்கனவே போட்ட சீடும் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது என்ன சீடுன்னு பார்த்தீங்கன்னா, பாலக்கீரைன்னு சொல்லுவாங்க. இது ஒரு வகையான பாலக்கீரை. ஸோ அந்த பாலக்கு தான் வந்து இது ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினது தான். ஸோ அவங்கள வந்து என்னென்னா ரொம்ப நாளாக வச்சுட்டே இருந்தோமா. ஸோ இவங்களே வந்து நம்ம நேற்று தான் வந்து ஆர்டர் பண்ணி ஒரு க்ரோ பேக் வாங்கினோம். ஸோ அவங்க அந்த க்ரோ பேக்கில் போட்டு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு நேற்று ஒரு க்ரோ பேக்கில் வந்து இந்த சீடை வந்து போட்டாச்சு. ஸோ இது வந்து ஆக்சுவலாக வந்து 1 வீக் பிஃபோரே எடுத்துகிட்டு இந்த சீடு போட்டது. வீடியோ போடாமல் மறந்துட்டேன். ஸோ வந்து இங்கே பாருங்கள், இதோட சீடு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தாங்க. ஆக்சுவலாக இருக்க பாலக்கீரை மாதிரி கிடையாது. இது கொஞ்சம் முள் மாதிரி லைட் வெயிட்டாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தாங்க. இந்த செடி வந்ததுக்கப்புறம் ஒரு அப்டேஷன் காமிக்கிறேன் பாருங்களேன். நெக்ஸ்ட்டு இன்னொன்று வந்து என்னென்னா ஆனியன், அந்த சீடும் வந்து இன்னொரு பாட்டில் வந்து க்ரோ பேக்கில் போட்டு விட்ருக்கிறேன். ஸோ வந்து ஏன்னா நம்மளுக்கு ஒரு 3 க்ரோ பேக் வாங்கினதுனால அந்த இதில் வேஸ்ட்டாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு க்ரோ பேக்கில் போட்டு ஸோ நான் வந்து எப்போயுமே வந்து சும்மா சாதாரணமாக போட்டு விட்டுட்டு அப்படியே வந்து மேலே கொஞ்சம் மணல் தூவி அப்படியே விட்டுருவேன். ஸோ அது 1 வீக்கில் வந்துடுவாங்க. ஸோ அப்படி வந்தவங்க தான் இந்த இருக்காங்க பாருங்கள். ஆக்சுவலாக வந்து இந்த பாருங்கள், இந்த பாலக்கீரை எப்படி வந்துட்டுருக்காங்க பாருங்கள், அவ்வளோ அழகாக வந்துட்டுருக்காங்க பாருங்கள். பட் ஆனால் இது வந்து எப்படி வருவாங்கன்னு எனக்கு தெரியாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் கூட சீடு தான் சீடு அந்த ஃப்ளிப்கார்ட்டோடு சேர்ந்து வந்தது. ஸோ இவங்க வந்ததுக்கப்புறம் தான் இந்த கீரை வந்து எப்படி இருக்கும், நார்மல் பாலக்கீரை மாதிரி இருக்குமா இல்லை எப்படி இருக்குன்றது நம்ம பார்க்க முடியும். பாருங்க, அவ்வளோ அழகாக குட்டி குட்டியாக வந்துட்டுருக்குறாங்க. ஆனால் இது ஒரு 2 or 3 டேஸ்லேயே வந்து எனக்கு வந்துட்டாங்க. இந்த கோரியண்டர் போட்டேன், பட் ஆனால் அவங்க வர்றாங்களா என்னன்றதே எனக்கு தெரியல. எல்லாம் வெளியே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் அது கோரியண்டரா இல்லை பாலக்கீரையா அப்படின்ற கன்ஃபியூஷன் எனக்குமே இருக்குது. இங்கே பாருங்கள், ஆனால் குட்டி குட்டியாக அழகாக வந்துட்டாங்க. நான் டெய்லியும் போய் பார்த்துட்டே இருப்பேன் வந்துட்டாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. இவங்க தான் ஆக்சுவலாக வந்து கோரியண்டர்னு நினைக்கிறேன், அதான் மல்லி, கொத்தமல்லி. ஸோ இவங்க ஆனால் நிறைய போட்டேன், பட் ஆனால் கொஞ்சம் தான் வந்துட்டுருக்குறாங்க. இது கோரியண்டர் தானா அப்படின்ற டவுட் எனக்கு இருக்குது. இது என்னன்னு சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் தான் பார்க்க முடியும். ஆனால் இவங்க கொரியண்டர் போட்டு வந்து எப்படியும் 2 வீக்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ வீட்டில் இருந்த அந்த மல்லி, கொத்தமல்லி இருக்குது இல்லையா, அதை தான் போட்டது. பட் வர்றதுக்கு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. ஆனால் வந்திருக்காங்க, பட் அவங்க தானா என்னன்றது தெரியலை. ஸோ வந்ததுக்கப்புறம் தான் பார்க்க முடியும் அவங்க தான் சொல்லிட்டு. இது வந்து பாலக்கீரை தான் பாருங்கள், அவ்வளோ அழகாக வந்துட்டுருக்காங்க குட்டி குட்டியாக. எனக்கு இந்த ஸ்டேஜில் பார்க்குறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அது அவ்வளோ ஒரு அந்த மண்ணை தாண்டி, அந்த மண் வந்து மேலே இருக்கும் அந்த செடி மேலே, அதை தாண்டி வந்துட்டுருப்பாங்க. ஸோ இந்த பக்கம் 2 க்ரோ பேக்லேயும் வந்து சீடு போட்டிருக்கிறேன். ஆனால் வந்து கன்ஃபியூஷன் தான் என்ன சீடு போட்டேன்றது. ஸோ பார்க்கலாம் வந்ததுக்கப்புறம். நெக்ஸ்ட்டு வந்து இன்றைக்கி கொஞ்சம் கார்டன் வெளியில் வந்து நான் சொன்னேன் இல்லையா, என்னோடய கார்டன் வந்து செர்ரி டொமேட்டோ வெளியிலே வச்சுருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்கள வந்து எடுத்தாச்சு. ஏன்னா பக்கத்துலேயே வாழை மரம்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்கள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. அதோட அந்த அந்த பிளேஸே வந்து ஒரு மாதிரி க்ளம்ஸியாக இருக்குது. ஸோ அவங்கள வந்து பிக் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது செடி போட்டு விடலாமேன்னு சொல்லிட்டு அந்த பிளேஸவே வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு. அவ்வளோ அழகாக நீட்டாக க்ளீன் பண்ணிச்சு. இந்த இடத்துல சில்லி செடி இருக்கிறாங்க, அவங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துட்டுருக்குறாங்கன்னு. அவ்வளோ ஏன்னா இது வந்து புதுசாக வச்சது, அந்த தரையில் வச்சது. மற்ற செடியெல்லாம் வந்து சில்லி வச்சுருக்கோம், பட் ஆனால் இன்னும் வந்து அவங்க வெளியே வரல. சில்லி மிளகா எதுவுமே இன்னும் தரல நம்மளுக்கு. இவங்க வெளியில் வச்சு அவ்வளோ அழகாக வந்துட்டுருக்குறாங்க பாருங்கள். எவ்வளோ நீல மிளகான்னு நினைக்கிறேன் இது வந்துட்டுருக்குறாங்க. ஸோ இவங்க இங்கே இருக்கட்டும்னு சொல்லிட்டு இங்கே பக்கத்தில் உள்ளதை க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஏன்னா செர்ரி டொமேட்டோ ரொம்ப வந்து ரொம்ப ரொம்ப அதுவும் வெளியில் வச்சா அது மண்ணுக்கு வந்து பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகுது. அந்த பிளேஸவே வந்து ஒரு மாதிரி ஆக்கி விட்ருது. ஸோ அதனால் இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோன்னா கத்திரிக்காய் செடியும் முள்ளங்கி ரேடிஷ் சிகப்பு முள்ளங்கி சொல்லுவாங்கள்ல, ஸோ அது வச்சிட்ருக்குறேன். ஸோ அதையும் வந்து இந்த இடத்துல போட்டு விடலாம். ஏன்னா அவங்க வந்து அந்தளவுக்கு இது பண்ண மாட்டாங்க, ஒரே ஒரு செடியாக தனித்தனியாக வந்து க்ரோ ஆவாங்க. ஸோ அதனால் வந்து மண்ணெல்லாம் கொத்தி விட்டுட்டு அந்த சீடை வந்து போட்டு விடலாமேன்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்கே வாழை மரமே பார்த்திங்கன்னா அது பக்கத்தில் அடி வேர் விட்டு விட்டு நிறைய வந்துட்டுருக்குறாங்க. ஸோ அவங்களவே மெயின்டைன் பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருக்குது. இதில் இவங்க வேறு ஸ்ப்ரெட் ஆகிடுறாங்களா. ஸோ அந்த இடம் பார்க்குறதுக்கு நல்லா இல்லையா, அதனால பிக் பண்ணியாச்சு. அது பிக் பாருங்கள், அதுக்குள்ளேருந்து என்னென்ன வருதுன்னு மண்ணுக்குள்ளேருந்து. ஸோ அதனால் வந்து நம்ம எல்லாத்தையும் இது பண்ணி விட்டாச்சு.
ஏன்னா வந்து நம்ம கிளறி விட்டாதான் எப்போவுமே ஒரு புது நியூவாக ஒரு சீடு போடுறோம் இல்லை செடி வைக்கிறோம் அப்படின்னா அந்த மண்ணை ஃபுல்லாக கிளறி விடணும். ஏன்னா அந்த மண் வந்து ரொம்ப இறுகி போயிட்டு இருக்குமா, ஸோ அதனால நம்ம ஒரு ஒன்ஸ் வந்து நல்லா கிளறி விட்டுட்டோம்னா அது நல்லா திரும்ப செடி வைக்கும்போது க்ரோ ஆகிறதுக்கு நல்லாயிருக்கும். நான் எப்படின்னா இது ஃபுல்லாக கிளறி விட்டுட்டு இதில் கொஞ்சம் இன்னும் உரம் இருக்குதுல்ல, வீட்டில் இந்த இயற்கை உரங்கள் அந்த உரத்தை அதில் போட்டுட்டு அப்புறமா அதில் செடி வைக்கணும். ஸோ இந்த இதெல்லாம் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த சில்லி வந்து இந்த இடத்துல இருந்துச்சுன்னா எனக்கு வேறு பார்க்குறதுக்கு சரி நாளைக்கு ஹார்வெஸ்ட் பண்ணலான்னு. ஏன்னா அந்த பக்கமும் க்ரோ பேக்கில் நிறையா சில்லிங்க இருக்கிறாங்க. ஸோ அவங்களே வந்து நாளைக்கு ஹார்வெஸ்ட் பண்ணிடலான்னு பார்க்குறேன். நாளைக்கு வீடியோவில் காமிக்கிறேன். இதான் வந்து ரேடிஷோட சீடு, அதாவது சிகப்பு கலர் ரேடிஷ் இருக்கும் இல்லையா, அதோட சீடு. ஸோ இவங்க வந்து இருந்தாங்க. எல்லாம் நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணதான். பட் ஆனால் சூப்பர் ஒர்த் ஆஃப் மணி தான். ஏன்னா வந்து அது ஆர்டர் பண்ண எல்லா சீடுமே எனக்கு வந்துருச்சு. எல்லாமே போட்டது எல்லாமே வந்துருச்சு. ஸோ அவங்கள வந்து இதில் போட்டு விட்ருக்குறேன். பட் ஆனால் ரேடிஷ் வந்து இந்த மட்டில் வருமா என்னன்னு தெரியலை. ஃபஸ்ட் டைம் போட்டு பார்க்கலாம் எப்படி வரும். அது பக்கத்தில் பாருங்கள் பனானா எப்படி அடியில் வந்து அதுவே அடியில் தனியாக வந்து இது விட்டு வருது பாருங்கள். அடி அடி அடித்தண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது ஒரே ஒரு 2 பனானா ட்ரீ வச்சோம் நாங்கள். ஆனால் அது பக்கத்துலேயே நிறையா பனானா வந்துட்டுருக்குது. அது வந்து என்ன பண்ண இருக்குது தெரியல. அது பக்கத்துலேயே கரும்பெலாம் இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் வந்து இந்த பிளேஸ் என்ன பண்ண இருக்கிறாங்கன்னு தெரியல. பட் பார்க்கலாம். எவன் அடிச்சு பிடிச்சி ஃபஸ்ட்டு வர்றானோ அவனுக்கு தான் இது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், டேக் கேர்.